ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இறைவனை நேரில் பார்த்த அல்லது உணர்ந்த ஞானிகள் தங்களுடைய இறை அனுபவங்களை இதுவரை விரிவாக சொன்னதில்லை. இறைவனை பார்க்க பிரயத்தனப்பட்டவர்கள் யாரும் இதுவரை அவனை எளிதில் பார்த்ததும் இல்லை. வள்ளலார் கூட தான் இறைவனை கண்ட அனுபவத்தை ஒரு ஜோதி மலை உண்டாச்சுதடி என்றுதான் வர்ணிக்கிறாரே தவிர அதையும் தாண்டி அவரது இறை அனுபவங்களை விரிவாகச் சொன்னதில்லை. இதுவரை வந்த மகான்களும் ஞானிகளும் தங்களுடைய இறை அனுபவங்களை மக்களுக்கு விரிவாக சொல்லாத நிலையில் தாங்கள் மட்டும் தங்களது இறை அனுபவங்களை அதன் ஆதி முதல் அந்தம் வரை இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு தங்கள் அருளுரையில் மக்களுக்கு சொல்கிறீர்களே, இது தங்களுக்கு மட்டும் எவ்வாறு சாத்தியப்படுகிறது? பொதுவாக ஆன்மீகத்தில் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னா, அப்போது ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சி அதிசய காட்சியடி, நான் பெற்ற பேரு ஓதி முடியாததென்னே, நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடி என்பது வள்ளலாருடைய ஆத்மானுபவம். இப்போ என்ன ஆகுறதுன்னா, யூ கோ டு அன் எக்ஸ்டசிக் லெவல் when you have this divine energy kicking you, divine energy kicking you. ஸோ அந்த நிலை வர்றபோது நாமளே பரவசத்தில் இருக்கோம். ஒரு உப்பில் பொம்மை செஞ்சு அதுக்கு ரிமோட் கீ கொடுத்து கடல் ஆராய்ச்சி பண்ணிட்டுவான்னு அனுப்புகிறோம். 10 அடி போன உடனே அந்த உப்பு கடலில் கலைஞ்சி போயிடும், அதனால் திரும்பி வர்றதில்லை. ஸோ யாரும் அந்த அனுபவங்களை அடைந்தவர்கள் திரும்பி வர ஆசைப்படுவதில்லை என்பது ஒன்று. ரெண்டாவது, திரும்பி வர முடியாத அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறது, ஊற்றெடும் கண்ணீரதனால் நைந்து நைந்து உருகி அந்த மாதிரி ஒரு பேரானந்த அனுபவங்களை அடைந்து விடுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் இருக்குது. இப்போது ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க. அவர் அந்த ஊர் மணிகார் பையன். ஒரு நாள் பஸ்ஸுக்கு லேட் ஆகுது. அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தார். பஸ்ஸுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார். சரி போது போலையே வீட்டுக்கு போனோன்ட்டு நான் 5 கிலோமீட்டர் இந்த படி மேலே ஏறி மேலே 8 அடிக்கு 8 அடி ஒரு சுண்ணாம்பு கோயில் தான் இருந்துச்சு. ஐயரை கொஞ்சம் கற்பூரம் காட்டியா அப்படிங்கிறாரு. இப்போ ஐயர் சொல்கிறாரு, மல்லரே கற்பூரம் இல்லைங்க அப்படின்னு. இவர் அவனுக்கே கற்பூரம் இல்லாத இவன் எனக்கு என்ன கொடுக்க போகிறான் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் முருகன் கையில் இருந்த வெயில் அசைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு காட்சி ஒரு கிடைக்கிது. ஆன்னு கத்திக்கின்னு அப்படியே போய் முருகன் மேலே விழுந்துடுறாரு. சச்சிதானத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு அந்த ஐயர் கிராமத்தில் போய் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் மாட்டு வண்டி கட்டின்னு வராங்க. அவங்க வர்றபோது பார்த்தா கண்ணெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு போட்டு இந்த பேண்ட்டு ஷர்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு முருகன் மேலேருந்து ஒரு அழுக்கு துண்டை கோமணம் மாதிரி கட்டிக்கிட்டு அங்கேயே உக்காண்டார். அவங்க அப்பா மணிக்காரர் இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, வாப்பா வீட்டுக்கு போகலான்னு. இனி இது இங்கே கிடக்கும், இதை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்றது. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட்னா அப்படியே செட்டில் ஆகிட்டார் மலையில். இப்போ அவருக்கு மார்ச் 20, 1968 இந்த அனுபவம் தான் கிடச்சிது. ஏதோ ஒரு காரணத்தினால கற்பூரம் கூட இல்லாத கடவுளான்னு கேட்டவரை தடுத்தாட்கொள்ளப்பட்டு, ஸோ அவர் வந்து தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். இது ஆன்மீகத்தில் ஒரு நிலை. ஆன்மீகத்தில் 3 நிலை இருக்கும். எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருகின்றான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது கடவுள் நம்மை தடுத்தாட்கொள்வார். அதுக்கப்புறம் நம்முடைய கர்மாலாம் கழிக்கணும். பாரமாய பழவினை, உன்னை சுமக்க முடியாமல் பாரமாக இருக்கக்கூடிய அந்த பழைய வினைகளை எல்லாம் கழிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பின்னால் அப்படியே காமாக உட்காந்து தன்னை நினைந்துருக தருதல். எப்போ பாரு கடவுளை நினச்சிக்கிட்டு அப்படியே தண்ணி அடிக்காமையும் தண்ணி அடித்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பரவச நிலை. அந்த நிலைகள் ஆன்மீகத்தில் எல்லாருக்கும் பொதுவானவை. இது வரைக்கும் ஞானம் அடைந்த யாரை வேணாலும் நீங்கள் பாருங்கள், ஒன்று ஒரு ஃப்ளிக்கர் ஆஃப் தி கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே ஞானமானவர்கள் இருப்பாங்க. இல்லை ஒரு 30 வருஷம் 40 வருஷம் மந்திரம் ஜபம் எல்லாம் பண்ணி அங்கிங்கேயும் அழிஞ்சு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஞானத்தை அடைஞ்சவங்க இருப்பாங்க. இப்போ ராம் சரத்குமார் சாமி இருந்தார்.
அவர் காசியில் ஸ்கூல் டீச்சராக இருந்தார். கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தைங்கள்லாம் கூட இருந்துச்சு. பொதுவாக நார்த் இந்தியன்ஸ் கங்கையில் குளிச்சுட்டு அவங்க துணியை அவங்களே காய போடுவாங்க. அந்த மாதிரி காய போடுற போது ஒரு குருவி அந்த துணியில் பட்டு கீழே விழுந்துச்சு. இவர் அதுக்கு உயிர் வரணும்னு சொல்லி கெஞ்சறாரு, வரல. ஸோ அந்த கங்கை கரையிலேயே புதைச்சிட்டு நேராக காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போய் அழுகுறாரு. இப்போ என்ன ஆகும், அந்த குருவிக்குள்ளே இருந்த ஆத்மா இவர்கிட்ட வந்துடும். ஏதாவது உலகத்தில் எல்லாமே ஒன்று தான். இது பெருசு சின்னது, மனுஷன் உடம்பு தான் பெருசு, குருவி சின்னது நீ நினைக்க தேவையில்லை. அன்னைக்கு நான் கிளியாகவே இருந்துட்டாருன்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி பாம்பு, கிளி, குருவி எந்த வடிவத்தில் வேணாலும் யார் வேணால் இருக்கலாம். யானை, இப்படியெல்லாம் சிலந்தி, இதுங்கெல்லாம் தெய்வீக வடிவங்கள் தான். அதுக்கப்புறம் வடநாட்டுக்கு போகிறாரு. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ இங்கே நம்ம ஊர்லலாம் அவ்வளோ நல்ல சாமியாருங்கெல்லாம் இல்லை, சவுத்துக்கு போகணும். வந்து அரவிந்தரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவரை போய் பார்க்குறாரு, ரமண மகரிஷியை பார்க்குறாரு. கஞ்சங்காடு போயிட்டு அங்கே ராமதாஸ் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது. அவர்கிட்ட ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தை வாங்கிட்டு அப்படியே ஒரு எக்ஸசைஸ், எப்போ பாரு ஒத்த காலில் நின்றுட்டு மலை மேலே போகிறது, அழுறது, கத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு லெவலுக்கு அவருடைய குரு சொல்கிறார், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே சின்ன மரம் வளராது, நீங்கள் இருக்காத போ அப்படிங்கிறாரு. நான் எங்கே போவேன், என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு. எங்கே வேணால் போய் பிச்சைடு அப்படின்னாரு. ஸோ அன்னிலிருந்து இவர் தன்னை ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிக்குவார். ஐ எம் எ பெகர் பிகாஸ் இஸ் குரு வாண்டட் ஹிம் டு பெக். திருவண்ணாமலைக்கு போட்டோமா, நான் முதல்ல ரமண மகரிஷி பார்க்க போன போது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு போன்றார். அவர் திருவண்ணாமலையில் வந்து சுடுகாட்டில் ஒரு 30-40 வருஷ காலம் லெஃப்ட் ரைட் போட்டுன்னுட்டு அந்த மந்திரத்தை ஜபிச்சுன்னே இருக்கார். ஸோ இட் டுக் 30 to 40 years ஃபார் ஹிம் டு அச்சீவ் சாதனா. அவ்வளோ வருஷம் சுடுகாட்டிலேயே, ருத்ரபூமி சுடுகாட்டுன்றது. அதுக்கப்புறம் சிவகாசி நாடாருங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டை அங்கே வாடகைக்கு எடுத்து கொடுத்தாங்க, தேர்முட்டிக்கிட்ட, கோயிலுக்கு எதிரில். அங்கே ஜனங்கள் எல்லாம் பார்த்துன்னு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லெவலெல்லாம் வந்த பின்னால் இப்போ இருக்குது இல்லையா, ரமணாசிரமத்துக்கு எதிர் சந்தில் போனால் ஒரு ஆசிரமம் இருக்குது, அது அவங்கெல்லாம் வாங்கி கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வந்து இறந்து போயிட்டார். அவரோட லைஃப் ஜர்னி வேறு மாதிரி இருக்கான். கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க, அவங்க கடலூர் பக்கம். கல்யாணம் ஆகியிருந்தது. சின்ன குழந்த மாதிரி முருகன் வந்து இந்த மாதிரி சமைச்சுன்னு இருந்தால் அந்த பாத்திரத்தெல்லாம் தள்ளி விட்டுறது, இந்த அம்மா அப்பளை கட்டி கரண்டி எடுத்துன்னு டேயின்னு ஓடுறது, இந்த மாதிரிலாம் அனுபவம் இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த அம்மா மென்டல்னு துரத்தி விட்டாங்க. இங்கே வடநாடுலாம் சுற்றிட்டு திருச்செந்தூர் கடலில் வந்து அங்கே இருக்கிற போது ஒரு வயசான கிழவர் வர்றார். நீ இருக்க வேண்டிய இடத்த நான் காட்டுறேன் வா அப்படின்னு கூட்டின்னு போகிறார். பாபநாசத்து திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி பாபநாசம், அது அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், பாபநாசம் மலை மேலே அகஸ்தியர் அருவின்னு ஒரு இடம், அங்கே ஒரு குகை, இந்த இடத்துல நீ இருன்னு சொல்லி. இந்த அம்மாக்கு யார் இவர், நம்மளே ஏன் கூட்டு போனார் அப்படின்னு ஒரு நாள் அவர் பின்னாலேயே அவருக்கு தெரியாமல் போய் பார்க்குது. பார்த்தா அவர் இப்படி படுத்துன்னு இருக்கார். அவர் தலைக்கு பின்னால் சக்கரம் சுற்றிக்கினே இருக்குது. அவர் யார்? அவர் தான் அகஸ்தியர். ஸோ அகஸ்தியருடைய இடம் அங்கே தான். கல்யாண தீர்த்தத்துலேருந்து 7 கிலோமீட்டர் போனால் பொதிய மலை இருக்குது, அங்கே இருக்குது. கல்யாண தீர்த்தத்தில் இருக்கிற சிவலிங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு குகை போகுது, அந்த குகை நேராக பொதிய மலைக்கு போகுது. அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்க இருந்தாங்க, அங்கே இங்கே சுற்றுவாங்க, கொள்ளுவாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம். ரமணர் இருந்தார், சின்ன பையன், மதுரையில், பேர் வெங்கட்ராமன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வர்றார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க மாமா அப்படிங்கிறார். நான் அருணாச்சலத்துலேருந்து வரேன்னார். ஸோ அந்த அருணாச்சலம்ங்கிறதே இவருக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஆகிப்போகுது. உடனே அப்படியே இறந்து போன மாதிரி படுத்துட்டு, நான் யார், நான் இறந்துட்டேன், இப்போ எங்கே போக போகிறேன், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்துருந்த பணத்தில் காட்பாடிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு, இது அப்பாவை தேடி போகுது, இனிமேல் தேடாதீங்கன்னு சொல்லிட்டு சீட்டு வச்சுட்டு வந்துடுறாரு. ட்ரெயினில் வந்துன்னு இருக்கிற போது விழுப்புரத்துக்கிட்ட ஒரு வயதான கிழவர் மாதிரி, ராவுத்தாருன்னுவாங்க, முருகரை கூட ராவுத்தா அப்படின்வாங்க. ஒரு முருகப்பெருமான் வந்து, நீ இப்போ கால்ரா பிளேக்கெல்லாம் இருக்குது,
வேலூர் போகாத, இங்கேயே இறங்கிடு, இங்கேருந்து திருவண்ணாமலை கிட்ட அப்படிங்கிறாங்க. அங்கே இறங்கிட்டு அன்றைக்கி நைட்டு விழுப்புரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலில் போய் படுத்துன்னு இருந்துட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என் காது கடுக்க நான் அடமானம் வச்சுன்னு இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்குள்ள பஸ் சார்ஜ் மாத்திரம் எனக்கு கொடுங்கோன்ட்டு அவர் ஒரு கடுக்கான அடமானம் பஸ் சார்ஜுக்குள்ளே கொடுத்துருக்காரு. வெளியே வந்தோடனே நம்ம தான் திருப்பியும் போகிறது இல்லையா, அந்த கீச்சு போட்டுறாரு. நேராக திருவண்ணாமலையில் போகிறாரு. அங்கே ஒரு பாதாள லிங்கம் இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே உட்காந்துடுறாரு. எவ்வளோ நாள் உட்காந்துருந்தாருன்னு அவருக்கு தெரியாது. அதே இதில் சேஷாத்திரி சுவாமிகள் இருந்தார். அவர் அரிக்கன் லைட் எடுத்துன்னு ஒரு ஆளை கூப்பிட்டா அந்த பாதாள லிங்கத்துக்கிட்ட போய் இவரை தூக்குனா அவங்க உடம்பெல்லாம் குழவியெல்லாம் குத்தி ஒரே முள்ளாக இருக்குது. ஸோ அதை எடுத்துன்னு வந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெங்கட்ராமனாக இருந்தவருக்கு இவர் தான் பாலரமணர்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மலை மேலே இருந்தார். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தார். மாத்ருபுதேஸ்வரர் ஆலயம்னு இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற ரமணாசிரமத்தில் அப்படியே செட்டில் ஆகிருந்து அவருக்கு கேன்சர் வந்துடுச்சு. டாக்டர்லாம் ட்ரீட் பண்ணாங்க, முடியல. அப்போ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1950 உயிரை விட்டார். இன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு அவர் கட்டின ஒரு சிவலிங்கம் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அவரை அடக்கம் பண்ணின ஒரு சமாதி கோயில் இருக்குது. அதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னாக்கா அந்த தியானம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஹால் மாதிரி வச்சுருப்பாங்க. இது ரமணருடைய அனுபவம். மாயம்மான்னு இருந்தாங்க. அவங்க குஜராத்திலேருந்து வந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்தாங்க. கன்னியாகுமரியில் இந்த மாதிரி லூஸ் ஆகுதுன்னு இந்த மாதிரி விட்டு போட்டாங்க எல்லோரும். நைட்டு ஒரு நாள் அந்த தேருக்கு அடியில் போய் படுத்துக்குன்னு இருக்கு. நல்லா எங்கே தான் இருந்திருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் நைட்டில் போய் சில்மிஷம் பண்ணியிருக்கான் பிச்சைக்கார பொம்பளைன்னு நினச்சிக்கிட்டு. அப்படியே அலறி அடிச்சுன்னு வெளியே வந்து விட்றான். ஏன்னா நகத்தில் தட்டி விட்டால் கூட சில பேருக்கு அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து அந்த மாதிரி தன்னை கேள்வியாக மாற்றின்னு உடம்பெல்லாம் சுருக்கமாகிடுச்சு. அவையார் கூட சின்ன பொண்ணு தானே, தன்னை ஏன் கேள்வியாக மாற்றிக்கினா, நம்மளால் யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது, இந்த உடம்பு மேலே ஆசை வச்சு யாரும் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுனால கேள்வியாகிட்டு. அதே மாதிரி தான் மாயமும். அங்கே இருந்தாங்க. அக்ஸார்சம் கம்பெனி ராஜமாணிக்க நாடார் ஒருத்தர் திருக்கோயிலூர் தபோவனத்தில் இருக்கிற ஞானானந்தகிரி சாமியை பார்க்க வரார். அப்போ அவர் சொல்கிறார், நீ கன்னியாகுமரி அம்மனை பார்த்தியோ அப்படிங்கிறார். நான் நிறைய தடவை போவேன் சாமி அப்படின்னு. கல்லாக இருக்கு அந்த அம்மா இல்லை, வெளியே 4 நாயோட ஒரு கிழி உட்காந்து போவார், அதுதான் கன்னியாகுமரி அம்மன். நீலத்திரைக்கடல் ஓரத்தில் நித்தம் குமரும் தவம் செய்யும் குமரி அன்னை, அவ்வளோ போய் பாருங்கிறார். ஸோ அவர் போய் பார்த்து ஒரு பில்டிங் கட்டி அந்த அம்மா அங்கே இருந்தார். மனசு ஒத்து வரல. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் ராஜேந்திரன் இருந்தார். அவரையும் கூப்பிட்டுட்டு ஏதோ ஒரு காரில் ஏறி லாஸ்ட்டில் அவங்க இந்த ஏற்காடு மலை ஏறுறீங்க இல்லையா, அங்கே சின்ன கொல்லப்பட்டின்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டாங்க. சிம்பிளாக தான் இருப்பாங்க. அந்த இடத்துல செட்டில் ஆகிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு சமாதி அங்கே இருக்குது. எங்கே குஜராத்து, எங்கே கன்னியாகுமரி, எங்கே சின்ன கொல்லப்பட்டி. தி ஃபேட் வில் டேக் யூ டு பிளேசஸ் விச் பிலாங் டு யூ இன் சம் வே ஆர் அதர். யாருக்கும் சொல்ல முடியாது எப்படி இதெல்லாம் நடக்குது. இப்படி நீங்கள் எந்த ஒரு மகானை பற்றி வேணுனாலையும் கேளுங்க, அவங்க எப்படி தடுத்தாட்கொள்ளப்பட்டார்கள்னு நமக்கு ஒரு வரலாறு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். இப்போ நான் இருந்தேன், நான் வசதியாக தான் இருந்தேன், பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. நான் வந்து டிசம்பர் 13, 14, 15 ஐயப்ப சாமிக்கு ஒரு கோயில் கட்டினேன். பெரிய அளவுக்கு 3 நாள் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜனவரி 26, 1984 ரத்னகிரியில் இந்த அபிஷேகம் இருக்குது. அவர் சொன்னார், குடியரசு தினம் லீவ் இருக்கும், அதனால் அந்த டேட்டை நீ புக் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ நான் போயிருந்தேன். முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிற போது நான் தேம்பி அழுகுறேன். எதுக்காதுன்னு எனக்கு எந்த குறையுமே கிடையாது. சாமி என்னையே பார்த்தார். இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் அப்படின்னாரு. எனக்கு புரியல, ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறாருன்னு வந்துட்டு அண்ணா நகரில் இருக்கேன். அப்போ அண்ணா நகரில் ராத்திரி படுத்துருக்கிற போது ராகவேந்திர சாமி வராரு. எந்திரா அப்படிங்கிறது எந்திரிக்காது. நான் ராகவேந்திரன் நிற்கிறோம். உன் பணத்தை பாடுறாங்கிறாரு. என் உடம்பு இறந்து கிடக்குது. இறந்து கிடக்கிற என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி தண்டாயுதபாணிக்கு இடது பக்கத்தில் நிற்கிது. பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னு 2 மந்திரம், ஒன்று சல்லாட்சரம், ஒன்று அஷ்டாட்சரம் கொடுக்குது. சுவாமிநாதா வெங்கடேஸ்வரான்ற அந்த ஐடென்டிஃபிகேஷன். பௌர்ணமிக்கு 8 ரூபான்னா என்ன? அஷ்டமா சித்திகள்,
சித்தர்கள் பாஷையில் 8 ரூபான்னா அஷ்டம சித்திகள். உனக்கு 11 பௌர்ணமியில் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். 2 மந்திரம். அதுக்கப்புறம் என்னால் நார்மலாக இருக்க முடியல. ஐ வெண்ட் இன்டு எக்ஸ்டசிக்கு. அப்போ பாரு அழுவேன், கத்துவேன், சிங்கம் மாதிரி இதுக்குள்ள தளம் 10 அடி போய் பின்னால் விழுவேன். இப்படிலாம் அனுபவங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஒரு 2 கருப்பு வேஷ்டி, ஒரு டவலு, ஒரு கோபால் பல்புடி எடுத்துன்னு எங்கெல்லாம் போகுதோ மைண்டு அங்கெல்லாம் போயிட்டேன். காடுகளுக்கெல்லாம் போவேன், தன்னந்தனியாக உட்காந்துன்னு இருப்பேன். இப்படி ஒரு 4.5 வருஷம் ஆச்சு. அப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்தோம். அவர் தான் சொன்னார், ஒவ்வொரு பிறவியில் நீ ஓடி போகிற, அதனால தான் அடுத்த பிறவி வருது, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ போய் உன் கடமையெல்லாம் நிறைவேற்றிட்டு என்ன வேணால் பண்ணுனார். வந்து பார்த்தா ஒரே கோர்ட்டு கேஸு கடன் மண்ணாங்கட்டி. ஏன்னா முதலாளி இல்லாத என்ன ஓடும், வர வேண்டியது வரல, கொடுக்க வேண்டியது கொடுத்தாகணும், அந்த மாதிரிலாம் ஆச்சு. அதுக்கப்புறம் பையன் பொண்ணெல்லாம் படிக்க வச்சேன். எல்லாம் அமெரிக்கா போனாங்க. ஒய்ஃபும் அவங்க கூட போய் செட்டில் ஆகிட்டாங்க. நான் ஜனவரி 16, 1996 குடும்பத்தை விட்டுட்டு இந்த மாதிரி ஆகிட்டேன். இல்லை, ஸோ ஒரு பிளானிங் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு நிகழ்ச்சி அந்த ஜனவரி 26க்கு நடக்கணும்னு இருக்குது, அது நடந்தது. அதுக்கப்புறம் காடு மோடு, அதுக்கப்புறம் சாமி நீ போவோம் கடமை நிறைவேற்றுன்றாரு, நிறைவேற்றணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் ஜாலியாக உட்காந்துக்கின்னே இருக்கோம். இது எனக்கு கிடைச்ச அனுபவம். எப்படி நீங்கள் யாரை பற்றி வேணாலும் கேளுங்க, அவங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் கிடைச்சதுன்றதுக்கு ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்கும். அண்டு ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் இருக்கும். இதுதான் தடுத்து அடிமை கொள்ளல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரணும். இந்த நேரம் எப்போ வரும்? ஒரு ஜாதகத்தில் உனக்கு ஞானத்தை அடைவதற்கான பிளானட்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாலையும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த உலகத்தில் பிறந்தேன். பிறந்தபோது என்ன நடந்ததுன்னு இங்கே குடியாத்தத்தில் ஒருத்தர் இருந்தார், ஜிசி சம்பந்தம்னு. அவர்கிட்ட ஜோசியத்தில் கில்லாடி யார், மகாபாரத்தில் சகாதேவன். அந்த நாடி இருந்துச்சு, சகாதேவ நாடின்னு பேர். அது இப்போ எங்கிட்ட நான் ஜெயின் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தபோது ஒரு பையன் குடியாத்திலேருந்து ரயில்வே அவங்க அப்பா சீசன் டிக்கெட் வாங்கின்னு வந்துன்னு போயின்னு இருந்தான். உங்கள் ஜாதகம் கொடுங்க சார்னு போய் ஒரு நாள் எழுதி கொண்டாந்து கொடுத்தான். ரொம்ப நாள் அவன் சொன்னான், அது எங்கேயோ பூஜையில் இருக்குதான் சார், காஞ்சிபுரத்தில் இருக்குதான் சார்னு சொல்லிட்டு விட்டுக்கினே வந்துட்டான். நானும் கண்டுக்கல. நான் வந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன். 4:30 ராவு காலம், சண்டே. இப்போ கரெக்டாக 5 மணிக்கு நான் மூலஸ்தானத்தில் நிற்கிறேன். ஏன்னா அந்த நோட்டில் அவர் எழுதுகிறார் 5 PM அப்படின்னு அந்த டேட் போட்டு எழுதுகிறார். சார் நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு அவர் கூப்பிட்டு கொடுத்துட்டார் சார்ன்றான். நோட்டை பார்க்குறேன் நான். அந்த நோட்டில் இருக்குது இந்த மாதிரி, உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். இந்த உடலுக்குள்ளவன் யார்? சிவசங்கர். இந்த உயிருக்குள்ளவன் யார்? ராகவேந்திரன். உடலோன் தனி உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான், பார்த்திடவே பலன் தாழ்வல்ல, நடமுறும் நாக நடையொட்டி படிப்படியதாய் ஞானம் ஞானக்கூர் தெளிவுற. அப்போ ராகுதசை நடக்குது. அதில் படிப்படியாக வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூரணத்துவத்தை அடைஞ்சிடும். இந்த அளவுக்கு இவருக்கு தேவதா கடாட்சம் இருந்தாலும் கூட ஒரு பிறவியில் இவர் செய்த ஒரு தவறுக்காக அது முழுமை அடையாதுன்னு இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணணும், நேராக திருப்பதி மலைக்கு போகிற வழியில் கபில தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. மலை ஏறத்துக்கு முன்னால் ஒரு ஆட்சி இருக்கும் இல்லையா, அதுதான். அங்கே பழமையான நம்மாழ்வார் சந்நிதி இருக்குது, ஒரு வன்னி விருட்சம் இருக்குது, ஒரு பாம்பு புத்து இருக்குது. இவர் அங்கே குருவாக இருந்தார். அப்போ அந்த பாம்பு இல்லையா, அது நாகரணி மத்தனத்தை கீழே வச்சுட்டு சின்னதாகி பறக்கும். அந்த வெளிச்சத்தில் அது பறக்கும், காற்றை தான் சாப்பிடும். இவர் என்ன பண்ணுவாங்க, அந்த களிமண் இல்லை சாணி வச்சு அந்த மணி மேலே வச்சா அது கண்ணு தெரியாது, அச்சின்னு செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சார். அதனால் அங்கே போயிட்டு இவர் மன்னிப்பு கேட்கணும். இவருடைய நட்சத்திரம் இதெல்லாம் வர்ற அன்றைக்கி அங்கே போய் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பக்கத்தில் பழமையான கபில ஈசன், கபிஸ்தலம்னு பேர் அது. ஸோ ஒரு குகைக்குள்ள சிவன் இருப்பார். அங்கே போய் 11 நாகலிங்க பூ வச்சு இவர் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் இவருக்கு இந்த தடையெல்லாம் விலகிடுவோம்னாங்க. நான் அதே மாதிரி போகிறேன். எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே அதே காட்சி. நான் போவேன், தண்ணி கொட்டின்னு இருக்கும், அங்கே சிவலிங்கத்துக்கிட்ட போகிற போது ஒரு பாம்பு வந்து தடுக்கும். இப்படியே ஒரு காட்சி கிடச்சின்னு இந்த அதே இடம். அன்றைக்கி தான் நம்ம போகிறோம், இதில் வந்து கைடன்ஸ் வர்றதுனால போகிறோம்.
போயிட்டு வந்து அண்ணா நகரில் தான் நான் இருக்கேன். அந்த பாம்பு வருது, வந்து உன் கையை நீட்டு அப்படின்னு கை நீட்டணும். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமேல் உலகத்தில் யார் எங்கே பாம்பு கடிச்சாலும் என்னை நினச்சிக்கோ, நான் அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ ஒரு சாபம், இந்த சாபம் நாம் ஒழுக்கமாக இருந்து கடவுளை நம்பினா அதுக்கு ஒரு வழி கடவுளே காட்டுவார். அதுக்கப்புறம் ஒரு வரம் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகளை பல பிறவிகளில் செய்கிறோம், நமக்கு தெரியாது. ஆனானப்பட்ட வள்ளலார் என்ன சொல்கிறாரு, மாதர்தமை நோகடித்தேனோ. இந்த பொம்பளைங்களை நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க இல்லையா, அது கூட ஒரு பாவமா. கொண்ட பொருள் பறித்தனும், யாருக்காவது துட்டுக்கிட்டு வாங்கி நான் அவங்களை நாமம் போட்டுட்டு நான் கொடுக்காம, கிளை வழியில் முள்ளிட்டேனோ, ஜனங்க நடந்து போகிற பாதையில் நான் போட்ட முள் அவங்க காலகையில் குத்தத்துக்கு நான் காரணமாக இருந்தேனா, இப்படி ஒரு சேவர் லிஸ்ட் கொடுப்பாரு. ஆனால் நமக்கு என்ன தெரியும், இந்த உலகத்தில் எத்தனை பிரிவு எடுத்திருக்கோம், என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம், எதனால் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ இந்த சகாதேவ நாட்டில் கைடன்ஸ் வச்சு நான் அதே மாதிரி பண்ணேன். இந்த ஒரு கர்ஸ் ஹஸ் பிகம் எ வரம். அதுக்கப்புறம் நம்முடைய லைஃபு அதனுடைய பர்பஸ் என்னான்ட்டு 2வது சாப்டரில் வரும். விளங்கிடவே வேண்டு பலனுற அந்நாள் பிறவி எண்ணோடு அர்த்தம் ஒட்டி நாழியாக நவின்று தாரகைச்சார் உத்ராடமொட்டி உரைத்திட அந்நாள் ஆதிநடை ஆதவனாகி ஆய்வுறும் கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மால் பொருந்திட்ட அவதாரமே திங்களாகிட தெரிவித்து தீதர இருதசை ஏக வைகள் என சொல்லிட்டோம். சொல்லிடவே சோர்வர அந்நாள் தொட்டு இந்நாள் இன்னவனுக்கு அகவையதும் அறிவிக்க சூல பூர்வ ஆண்டு தச திங்கள் தயங்கலர சிரஞ்சீவி பாகை என ஆகிட அந்நவன் பிறப்புற்ற பாகையொட்டி பார்த்திட்டான். பார்த்திடவே பலந்தாழ்வல்ல அந்நாள் ஆதிநடை கதிர்மேலாய் காணுறும் இந்நாள் அதில் இயம்பிட அரவனுள் அம்புலி என ஆகிட இன்னவனுக்கு அகவையதும் சூல சட்ட ஆண்டு சரியுற படிப்படியதாய் பலனுற பகின்றிட்டோம். மறுவிடவே மார்க்கமுற இன்னவனுக்கு ஞானி ஆவியதால் அட்டமுற்று திட்டமதாய் தெரிவித்திட பூர்வத்தோன் பிறை குறைவர தனத்தோன் ஓடு ஆகிட பூர்வத்தோன் நவத்தோன் கூட்டோடு வியத்தோன் சட்டமதில் சார்ந்திட்டான். சார்ந்திடவே வியத்தோன்தனை ஆவியோன் கனகன் நோக்கொட்டி கண்டிட கழன்று அந்நிலையே உடலோன் தனை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு. இதெல்லாம் பழைய தமிழ் உங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிறேன்னா, இவர் தாயோட கர்ப்பத்திலேயே சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரமே ஆகி அவனிதனில் அவதரித்தார். இவர் தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போது சிவன், சக்தி ப்ளஸ் பெருமாள், மாலவன் மூணும் சேர்ந்த முதன்மை அவதாரம். அப்படின்னா யார்? பிள்ளையார். விநாயகன், தனக்கு மேல் நாயகன் இல்லாதவன் விநாயகன். இப்போ சிவசங்கர் பாபா யார்? பிள்ளையார். தாயுடைய கர்ப்பத்திலேயே பிள்ளையாராக தான் இருந்தோம். அதில் 3 இருக்குது, சிவன், சக்தி, விஷ்ணு. அதனால தான் சுக்லாம்பரதனம் விஷ்ணும் அப்படின்னு நீங்கள் இல்லையா, யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ பிறக்கிற போதே அப்படி தான் பிறந்தேன். சரி, நான் பிறக்கிற போதே பிள்ளையாராக தான் பிறந்திருக்கேன். ஆனால் 36 வயசு வரைக்கும் ஏன் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, ஜாதகத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் இருக்குது. பருவத்தால் அண்டி பலான்னு எடுத்த உடனே பழம் வந்துடாது. போட்டு செடியாகி கொடியாகி மரமாகி அப்படிலாம் இருக்கு இல்லையா, ப்ராசஸ். அந்த மாதிரி 36 வயசில் தான் நான் இந்த முழு நேர ஆன்மீகத்துக்கு வரணுன்றது எனக்கு கொடுப்பினேன்னு வச்சுக்கலாம். அப்போ அது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம அனுபவங்களை பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், ஏதோ செஞ்சோம், கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க எல்லாம் அதெல்லாம் தேவைப்படுது வாழ்க்கையில். அனுபவங்களால் நான் புடம்போடப்படுகிறோம். அப்போ 36 வயசு வருகிற போது இந்த நெல்லி நடக்கும். அப்போ என்ன நடக்குது? ராகு தசையில் சந்திரபுக்தி. ராகு தசை சந்திரபுக்தி அன்றைக்கி தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரியான பல அனுபவங்கள் வர ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே படிப்படியாக நம்ம ஞானத்துக்கு போக ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம்தான் நிறைய யாத்திரை பண்ணுறோம். எங்கே போகல, எல்லாம் தான் பண்ணிட்டோம். கைலாசம் 11 தடவை பார்த்தோம், சபரிமலை 65 தடவை பார்த்தோம், வடநாட்டுக்கிற கோயிலெலாம் 40 தடவைக்கு மேலே பார்த்துருப்போம்.
பண்ணாத பூஜைன்னா எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் கடவுள்கிட்டேருந்து. அதனால் ஞானம் எல்லாருக்கும் இப்படி தான் கிடைக்கும். ஏதோ எடுத்து ஒன்று டைப் அடிச்சு திஸ் டு செர்டிஃபை தட் மிஸ்டர் ஸோ அண்ட் ஸோ இஸ் கிவன் திஸ் போஸ்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் கிங்டம் கையில் டைப் அடிச்சு ஒன்று கையெழுத்து போட்டு கொடுத்துட மாட்டாங்க. நீ வீழ்ந்து ஏந்து புரண்டு அந்த அனுபவங்களால் நீ ஞானி ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியாது. ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா சொல்கிறா விளக்கில் கை வைக்காதுன்னு. என்றைக்கும் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை விளக்கில் கை வச்சு கை சுட்டுக்கும். அதுக்கப்புறம் வா கை வைனா கூட வராது. அது மாதிரி அனுபவங்கள் தான் வாழ்க்கை. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த, அதை விட கடவுளை லவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். நின்பால் நேயம் காண வைத்தாய். எதுக்கு? யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்தாதினால். அவருக்கு தேவைப்படுது, அதனால் கற்றுக் கொடுக்குறாரு. நீ ஏதோ ஒரு வேலைக்கு போகிற, இன்ஃபோசிஸில் டிசிஎஸில் பட்னி கம்பெனி எங்கேயோ, அவங்க ஒன்று மைசூருக்கோ பெங்களூருக்கோ கூட்டின்னு போய் ஒரு 3 மாதம் 6 மாதம் தங்க போட்டு எல்லாம் ட்ரைனிங்கை எது கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேணும், அவங்ககிட்ட நீ வேலை செய்யறதுக்கு வேணும். அந்த மாதிரி தான் ஆன்மீகம் கூட. யூ வில் பி கிவன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங், சம்டைம்ஸ் பெட்டர் சம்டைம்ஸ் பெட்டர். எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு பின்னால் யூ வில் பி காம் கம்போஸ்ட். உனக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இருக்காது. அண்ட் திஸ் பிகம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கிடைக்கும். கடவுள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இப்போ ஜாதகம்னு பார்த்தா என் ஜாதகமும் காஞ்சி மகாபெரியவர் ஜாதகமும் ஒன்றே தான். அவர் ஜெயண்ட்னு வச்சுக்கலாம், எவ்வளோ தவம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஜாதகம் என் ஜாதகம் ஒன்றே தான். அவர் ஜாதகத்தில் சனி கேது உச்சம், என் ஜாதகத்துலேயும் சனி கேது உச்சம். ஒரு நாத்திகம் பேசி நாத்தழும்பேறிய காலகட்டத்தில் அவருக்கு அதை ரிவைவ் பண்ணுறதுக்கான வேலை கிடைச்சது. he could not succeed fully. அவரே சொல்லியிருக்கார், என் கண்ணெதிரில் வந்த குதிரை ரேஸு லாட்ரி இதெல்லாம் ஒவ்வொன்று ஓடுறது, நான் 12 வயசில் ஆரம்பித்து 99 வயசு வரைக்கும் ஜனங்களுக்கு தேவாரம் திருப்பாவை முதிராதிகாரி திட்டம் பிடியரிசி திட்டம் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எல்லாம் என் கண்ணெதிரிலேயே அழிஞ்சு போச்சு அப்படின்னாரு. ஸோ அவரால் சக்சீட் ஆக முடியல. அவரே ஒத்துனது தான் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன வேலை? அவர் இதானா போர்ட்ஃபோலியோன்னா தெய்வத்தின் குரல் ஒரு புக்கு இருக்கு, எடுத்து படிச்சுப்பார். எனது காரியம் அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருப்பார். இப்போ எனக்கு கொடுத்த வேலை என்ன? இதுதான் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே, சர்வீஸ் டு தி சொசைட்டி. தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்த நல் மாதவனே அப்படின்னா. நிறைய தவம் பண்ணியிருக்க, ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? சேவை மொழி, சர்வீஸ் டு தி சொசைட்டி. ஏன்னா கலிகாலம் ஜனங்க எத்தனை பித்தந்தெல்லின்னு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு கரெக்டாக நம்ம கைட் பண்ணணும். அதுக்கு அந்த வேலை தான் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன பண்ணணும்? கோயிலெலாம் கட்டியிருக்கேன். ஜனங்க வந்தால் தங்கத்துக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு மேடம் இருந்தாங்க, ஹேமமாலின்னு சொல்லிட்டு. அவங்க ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது அந்த அணியும் சேர்த்து ஒரு இது பண்ணாங்க, அட்டைப்படம் போட்டு கவர் ஸ்டோரி பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் அஸ்ட்ராலஜர்ஸ், இந்த சிக்னேச்சர் எக்ஸ்பர்ட்ஸு, நியூமராலஜிஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் நான் யாருன்னு சொல்லாமல் 1996 இதை பற்றி சொல்லுங்கன்னு அவங்கெல்லாம் எழுதுகிறாங்க. அவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன சொன்னாங்கன்றது தான் அது. From the first Drekana, it can be perceived that the native's past life was also highly spiritual. Like Bhishma of Mahabharata, the native will attain samadhi according to his will. என்ன சொல்கிறாங்க? மகாபாரத பீஷ்மர் அவர் நினச்சா தான் சாவார், இல்லைன்னா ஒரு சாவு கிடையாது. அதுக்கு சுயம் சிந்தன மரணம்னு பேர். சுயமாக சிந்தித்து மரணத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், இல்லைன்னா சாக மாட்டார். அவர் அம்பு படிக்கையில் கூட படுத்துன்னு இருந்தார் இல்லையா, உத்தராயண புண்ணிய காலம் வர வரைக்கும் காத்திருந்தார். அந்த மாதிரி இவரும் கூட நினச்சா தான் சாவார், இல்லைன்னா சாகிறதுக்கு வேறு வழி கிடையாது. அவராக தான் நினைக்கணும். ஒன்று. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? The current dasa is Jupiter. Jupiter denotes success and spiritual advancement. The next dasa, Saturn, starts on 26th October 2002. Saturn, the sublord of 9th cusp, with no planets in its stars, will give him great success in spiritual life throughout the period of 19 years.
But the நான் native 2000 ரேஞ்சில் தான் இந்த இடத்த வாங்கி இதெல்லாம் கட்டினேன். அப்போ ஒரு 19 இயர்ஸ்க்கு 2021 வரைக்கும் 2002 to 2021 வரைக்கும் ஸ்கூல் நடத்தணும், ரூரல் சர்வீஸ் பண்ணோம், ஆஸ்பத்திரி நடத்தணும், தையூரில் வெங்கலூர்லெல்லாம் வந்து எல்லா சர்வீஸும் பண்ணோம், எல்லாம் பண்ணேன். 19 இயர்ஸ் அந்த மாதிரி. யாராக இருந்தாலும் அவங்க லைஃபு கண் 2 ஓட்டை, மூக்கில் 2, காதில் 2, வாயில் 1, 7 ஓட்டை, இடுப்புக்கு கீழே 2 ஓட்டை, 9 ஓட்டை. இதுதான் நவத்வாரம். 9 பிளானெட்டு 9 துவாரத்தை கனெக்ட் பண்ணிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் மூவ் ஆகும். அதனால் யாராக இருந்தாலும் என்ன தான் வந்து பாரதியார் ஜோதிடம் தானே இகழ் அப்படின்னார். ஜோதிடம்லாம் நம்பாத அப்படின்னு பாரதியார் சொன்னார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா காலா சற்றே என் காலருகே வாடா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கின்றேன்னு பாடினார். எம்மனே நீ வா என் கால்கிட்ட, நான் உன்னை ஒரு புல் நினச்சி மிதிக்க போகிறேன்னார். கடைசியில் ட்ரிப்ளிகன் பாரசாரதி கோயில் யானை வச்சு தான் அவரே செத்தார். இவ்வளோ வீராவேசமாக பாடிய பாரதி காலா என் யானை வடிவத்தில் யமன் வந்து அவரை காலால் தான் மெரிச்சு கொண்டான். அதனால் விதின்றது எல்லாருக்கும் இருக்கும், யாராக இருந்தாலையும் மாற்றவே முடியாது. இது எத்தனையோ உதாரணம் சொல்லியிருக்கேன் நான். தூரத்தில் பரதன் வரான், குகன், லக்ஷ்மணன், ராமர், சீதை இருக்கிறாங்க. அவன் படையெடுத்து வர்றதை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. நீ எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு வந்தால் கூட ராமா உன்னை விடாமல் தொத்தின்னு வரான் பாரு, எவ்வளோ கேவலமான ஆள், நான் அவனை கொலை பண்ணாமல் விட மாட்டேன், ஒரு வழி பண்ணுறேன் பாரு அப்படின்னு இவன் சொல்கிறான். லக்ஷ்மணன் சொல்கிறான். அதுக்கு ராமர் சொல்கிறாரு, இது விதியின் பிழை, நீ வெகுண்டது என்னை, நதியின் பிழை என்று நறும்பொலர் இன்மை, ஆற்றுல தண்ணி இல்லைன்னா ஆகாசில் மழை வரலன்னு அர்த்தம். நதியின் பிழை அன்று நறும்பொனல் இன்மை, இது விதியின் பிழை, விதி செய்த சதிப்பா. அவனுக்கு கெட்ட புத்தி வந்தாங்க நம்ம என்ன பண்ண முடியும், நீ வெகுண்டது என்னை அப்படின்னு ஏது கோப்படுறேன். அதுக்கு அவன் லட்சுமணன் சொல்கிறான், விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி அண்ணாங்கிறார். விதிக்கு நான் விதிக்க போகிறேன் ஒரு தண்டனை, இந்த பவர் ஆஃப் மை போண்ட் யாரோ நீ பார்க்க தான் போகிறேன்னா அப்படிங்கிறான். இது ஒரு சீன். இன்னொரு 5-6 சீன். சீதைக்கு காவலாக லட்சுமணனை வச்சுட்டு மாரிச்ச மான், அந்த பெண் மான் பொன்மான் மேல் வைத்த ஆசையினால் ராமரை தச்சுடுற போய் எனக்கு அந்த மான் பிடிச்சின்னு வந்து அவன் சாகிற போது மாறி சும்மா இல்லாமல் லக்ஷ்மணா அப்படின்னு சொல். சீதை சொல்கிறா, நீ போப்பா உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ப்ராப்ளம் உண்டு, இல்லை அது மாயை போக மாட்டேன் அப்படின்னு. அப்போது அவள் சும்மா தொலைக்க வேண்டியது தானே. சொன்னால் உங்கள் அண்ணன் மண்டையை போட்டால் நீ என்னை வச்சுன்னு குடும்பம் நடத்தலாங்கிற கெட்ட எண்ணத்தில் தானே நீ போக மாட்டேன்றேன்னாட்டா. சொல் சுடும். அவள் சொன்ன ஒரே வார்த்தை சுடும். அதனால தான் அவன் நெருப்பில் போகிற மாதிரி வந்தது. அவன் அந்தம்மா காலை தவிர வேறு பாட்டு வந்த பாடி பார்த்துவனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரதர்லாவை இந்தம்மா இந்த மாதிரி சொல்கிறது தப்பு தானே. அதுக்காக தான் தீயினால் சுற்றப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுற்றப்படுன்னு பின்னால் அக்னி பிரவேசம் பண்ணுற மாதிரி வந்தது. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நல்லவன். இது ஒரு உதாரணம். அப்போ வேறு வழி இல்லை. அந்த மாதிரி இப்படி சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிரம் சொல்கிறான், விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றதுங்கிறான். விதி என் கழுத்தை பிடிச்சி தள்ளுது, நான் என்ன பண்ண முடியும், போய் தொல்லிறேன் அப்படின்னு கிளம்புனான். அப்போ லக்ஷ்மணன் 6 சீனுக்கு முன்னால் இப்படி இருந்தான், இந்த சீனில் எப்படி அவன் சொல்கிறான் பாரு, விதி தள்ளுதுங்கிற மாதிரி. இது ஒரு உதாரணம். வெல்வின விதியினை வெல்லவும் அல்லமோ மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக் இது. திரௌபதி பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடியது. அதே மாதிரி குகன் அவன் சாதாரண ஓடக்காரன், கங்கை ஓடன்னு எனக்கு பேர். அந்த கங்கை ஓடன் ராமர் வந்து நான் கங்கையை கடந்து போனோம்பா ஹெல்ப் பண்ணு அப்படின்றார். ஏன்னா அவர் அயோத்தியிலேருந்து வந்தார், அங்கே தான் கங்கை இருக்குது. சரின்ட்டு ராமர் சீதை படுத்துக்கிறாங்க. நைட்டெல்லாம் குகனும் லக்ஷ்மணனும் லெஃப்ட் ரைட் போட்டு பாரா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ராமர் சொல்ல, நீ போய் தூங்கிட்டு நான் காத்தால வாப்பா பரவாயில்ல அப்படின்னு. இல்லை, ராஜமகுடத்தோட சிம்மாசனத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக பார்க்க வேண்டிய உங்களை இந்த பஞ்ச பராரி கோலத்தில் பார்க்குறேனே, இந்த கண்ணை நான் வச்சுருக்கிறதே வேஸ்ட்டு. கண்ணை ஈர்கிலேன் நான், கண்ணை என்னால் பிடிங்கி போட முடியல. இந்த பரதேச கோலத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு நான் வந்து தூங்க மாட்டேன், உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இருக்கேன். அதுக்கப்புறம் ராமர் கூட வராங்க. அப்போ தான் இந்த சீன்
லக்ஷ்மணன் ஒரு மாதிரி டைலாக் அடிக்கிறான். அப்போ குகனும் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கோபம் வருது. என்னடா இந்த மாதிரி இல்லாமல் ஒரு அண்ணனை பழித்திக்கிறதுக்காக அவன் வருவான்ட்டு. அப்போ ராமாயணத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான சில பாடல்களில் இந்த குகன் சொல்லுகிற மாதிரி வருகிற பாடல் கூட இருக்கும். மாதிரி அவன் வரான் இல்லையா, கடலை கடந்து உயிரோடு போயிடுவானா, அப்படி இருந்தால் என்னை வந்து இந்த வேடன் வந்து ஏன் உயிரோடு இருக்கான்னு இந்த உலகமெல்லாம் என்னை பழி தீர்க்காதா, நீ என்னை பார்த்து நாங்கள் 4 பிரதரு நீ 5வது பிரதர்னு சொன்னிய அந்த வாக்கு பொய்யா, இப்படிலாம் ஒரு இருக்கும் அந்த இதில். ஆடனெடும்படை 6 கடந்திவர் போவாரோ, வேடனெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லென்றோ, ஏழமை வேடன் இறந்தில நின்றனை ஏசாரோ, ஆடு கொடிப்படை ஆடி கொடுத்தவரே ஆள, வேடு கொடுத்தது பாரின் மிப்புகள் மேவீரும், நாடு கொடுத்த என் நாயகனுக்கு அவர் நாம் ஆளும் காடும் கொடுக்கிறாகி எடுத்தது காணீரும், அஞ்சன வண்ணன் என் ஆறுயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையார் அற செய்திய மன்னரும் வந்தாரே, உஞ்சிவர் போய்விடி நாய்க்குகன் என்றனை ஊதாரோ. இப்படி வருஷம் பாட்டுங்க வந்துன்னு இருக்கும். அது கம்மனை மாதிரி எழுதுறதுக்கு ஆளே கிடையாது. ஒவ்வொரு இடத்துல அப்படி இருக்கும். இப்போது இவோ வர ராட்சசி தாடக ராட்சசி தானே, அவள் வரப்போது எல்லாம் வல்லினத்தை யூஸ் பண்ணுவார். விரற்கடை துடித்த புருவத்தை வல்லினும் எல்லாம் ரா ரா ரான்னு வரும். விரற்கடை துடித்த புருவத்தை. இதே வந்து சூர்பனைக்கு ஒரு அழகான பொண்ணாக மாற்றிக்கிட்டு ஒரு நல்லினமாக வர்றா. அப்போ அதுக்கு டியூன் போடுறபோது பஞ்சு ஒளிர் விஞ்சு கொள்ளிர் பல்லவம் அணுங்க அப்படின்னாரு. இது வல்லினம், இது மெல்லினம், அந்த டியூனில் போடுவார். கும்பகர்ணன் தூங்கினுக்கிறான். ராவணன் போய் எழுப்பின்னு வாங்கடா யுத்தத்தில் அவனுக்கு டைம் வந்துடுச்சுன்றாங்க. இவங்கெல்லாம் கலிவர் இருந்த லில்லி புட்டன்ஸ் மாதிரி ராவண சைன்யத்தில் இருக்கிறவங்க போய் உலக்கெல்லாம் வச்சு அவனை அடிக்கிறாங்க. அந்த உலக்கையில் இடித்தா என்ன மாதிரி டியூன் வருமோ அப்படி கம்பர் மியூசிக் போட்டுப்பார். அதனால தான் யாவறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோ போல் பூமி தண்ணில் யாங்கனுமே பிறந்தது இல்லைன்னு சொல்கிறான் பாரதி. ஸோ அந்த உலக்கை வச்சு இடிக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த ஆள் சொல்கிறான், உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று காண் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போலவே பிடித்த கால தூதர் கையிலே இனி கிடந்து உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். உலக்க அடிக்கிற சவுண்டாக இருக்கும். இது ஒரு கலை. அதாவது உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறதுன்றது விளையாட்டு கிடையாது, எல்லாராலையும் முடியாது. இப்போ யாராக இருந்தாலும் தே ஹேவ் டு ஃபேஸ் ஹார்ட்கோர் ரியாலிட்டிஸ் ஆஃப் டெஸ்டினி. என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சுரும். ஆனால் அது கெட்டதாக இருக்காது. பகவத்கீதை என்ன சொல்லுது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஸோ யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ், யூ ஆர் நாட் எ பெர்ஃபார்மர். நோ ஒன் இஸ் எ பெர்ஃபார்மர். நேற்று முந்தானத்து கூட பார்த்தேன், தேவகி அம்மான்ட்டு ராமசுரத்குமார் சாமிக்கிட்ட ஒரு மேடம் இருந்தாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நைட்டெல்லாம் வந்து தூக்கம் முழிச்சு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிவிட்டு காலையில் ராமசுரத்குமார் சாமிட்டு ஐ வாஸ் அவேக் த்ரூ அவுட் த நைட், ஐ சாண்டட் 20,000 டைம்ஸ் ராம்நாமம் அப்படின்னாலாம். அதுக்கு யூ டன் நத்திங் அப்படின்னா, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நம்மளை பாராட்டுவாருன்னு பார்த்தா இப்படி திட்டுறாருன்னு. அவர் சொன்னார், இட் இஸ் நாட் யூ தேவகி who did it, it is Rama inside you who does it. நான் நீ ஒன்றும் கிழிக்க முடியாது, இட் இஸ் ராமா இன்சைட் யூ, ஆத்மா ராமா இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை அவர் அழகாக சொன்னாரா. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டோட்டல் சரண்டர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா கண்டிஷனல் சரண்டர். நீ எனக்கு 8 மார்க் ஜாஸ்தி வாங்கி கொடுத்தியானா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்றது. நீ எனக்கு இந்த இது நடந்துச்சுன்னா நான் உனக்கு உண்டியில் 11 ரூபாய் போடுறேன். இதெல்லாம் வந்து என்ன, கண்டிஷனல் சரண்டர்னு பேர். கண்டிஷன்ஸு அது ஆன்மீகம் அல்ல, அது சரண்டர் அல்ல. சரண்டர் இஸ் கண்டிஷன்டு சரண்டர். நன்றி வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, நல்லதானா என்ன கெட்டதானா என்ன, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம், இனி நடுக்கடலில் வீழ்கணும் என்னை கரையேற்றுதல் திருவுளமே. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான்,
அதனால் நான் கடலில் உந்தா கூட நீ கரையேற்றினா உண்டு, இல்லைன்னா இல்லைப்பா அப்படின்னு அர்த்தம். அன்றே என்ற நாவியும் உடமை எல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இனி நன்றே செய்வாய் பழையோ செய்வாய் நானே அதற்கு நாயகம். உடல் பொருளாவி எல்லாத்தையும் பகவானே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்பா, என்கிட்ட எனதும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீ குட் ஆர் பேட் என்ன செஞ்சாலும் நான் என்ன பண்ண முடியும், அதனுடைய விளைவுகளை கூட நீ தான் அனுபவிக்க போகிற அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு முதிர்ந்த நிலையில் வரக்கூடிய பக்தி அப்படி தான் இருக்கும். கடவுளை குறை சொல்ல தோணாது. வாழ்க்கையில் நான் நிறைய அப்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய டவுன் பார்த்துருக்கேன். அம்மாதிரி இருக்க போது ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்கல்ல, எனக்கு அவர் 1967 தெரியும். அப்போது அவர் சொன்னார், நீ இவ்வளோ சாமி கும்பிட்ற, இவ்வளோ யாகம் ஹோமம் பூஜை எல்லாம் பண்ணுற, இவ்வளோ யாத்திரை பண்ணுற, உனக்கு கடவுள் என்ன பண்ணார், இன்னும் சாமி கும்பிடாது அப்படின்னு நிஜமாக சொன்னார். நான் அவருக்கு லெட்டர் எழுதினேன். நீங்கள் சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து விட்ட வல்லேன் அல்லேன். கண்ணப்ப நாயனார் காலத்தினாதர் கண்ணில் ரத்தம் வருதுனாக்கா கண்ணை பிடிங்கி வச்சான். அந்த மாதிரி நாளைக்கு கபாலீஸ்வரர் கண்ணில் ரத்தம் வச்சேன்னா நான் கண்ணை பிடிங்கி வைப்பேனான்னு எனக்கு தெரியாது. சிறு தொண்டர் நாயனார்கிட்ட உன் பிள்ளை வெட்டி பிரியாணி பண்ணுன்னு சொன்னான், வாளால் மகவறிந்து விட்ட வல்லேன்னு அல்லேன். அந்த மாதிரி நான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. திண்ணில கண்ட யாழ்ப்பாணர் குயவர் குழந்தை தவழ்ந்து வருது, இவர் அந்த சிவபரவசத்தில் குழந்தைய களிமண்ணில் போட்டு மேய்ச்சி கொன்னே போட்டார். அவங்க ஒய்ஃப் வர்றா, வந்துட்டு பாவி இப்படி பண்ணிட்டியான்னு சாரி சொல்கிறதுக்கு போகிற, தொடாது அப்படிங்கிறான். ஏன்னா இவர் ஒய்ஃபை தொடலை. மாமனார்காரன் பார்க்குறான், ஏங்க இருந்த குழந்தையும் போயிடுச்சு, மச்சின்சி நீ கட்டிக்கோங்க, நான் அப்படியாவது உங்கள் சந்ததி வரணுன்ட்டு வாய் வச்சு அந்த மாமனை சும்மா தொலைக்கூடாது. என் பெரிய பொண்ணை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி சின்ன பொண்ணை பார்த்துக்கோங்க. பெரிய பொண்ணுக்கு தான் ஒன்றுமே இல்லை, சின்ன பண்ணி இவர் தொடவே இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது கிளை வடிவத்தில் சிவபெருமான், ஐயோ நான் முழுகி போகிறேன் தண்ணியில், நீ வந்து என்னை தூக்குன்னு. இவர் தூக்குனேன், இல்லை உன் 2 ஒய்ஃபையும் கூட்டின்னு வந்து தூக்குன்னு, நான் தொடக்கூடாதுன்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. சரி ஆபத்துக்கு பாம்பு இல்லைன்னு 3 பேரும் தூக்குறாங்க. தண்ணியில் இருந்து வெளியே வர்றபோது அவங்க எந்த வயசில் அந்த இளமையை துறந்தார்களோ அதே இளமையோடு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போங்க குடும்பம் நடத்துங்கனார். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுவேனான்னு தெரியாது. இப்படிப்பட்ட பக்தியெல்லாம் பார்த்தா அந்த கடவுள், நீ நான் ஒரு கந்தசக்தி கவசம் ஊதுவத்தி கற்பூரம் நீ போனால் போய்க்கோன்னு சொல்லிட்டு நான் எங்கே போவேன்? என்னுடைய ஹோல் சேஸ் பர்சியூட் இஸ் அட்டைன் காட். ஸோ அவனை விட்டுட்டு நான் எதை தேடுறது? நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன்னு ஓகே நிஜமாக எழுதினேன். அப்போ அவர் எனக்கு எழுதினார், உன்னுடைய பக்தியின் ஆழத்தை உரசி பார்த்தேன், நீ தேர்ச்சி பெற்று விட்டாய் அப்படின்னு எழுதினார். இந்த டெஸ்டிங் ஆல்சோ. இப்படி பலவிதமான அனுபவங்கள் வரும் வாழ்க்கையில். இவங்க சொந்த மொழியை வச்சு திங்க் பண்ணும். இன்னொருத்தரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவோ அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதுக்காகவோ இதெல்லாம் நீ உன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்க முடியாது. வாட் எவர் அப்பீல்ஸ் டு யுவர் கான்ஷியஸ் தட் யூ ஷுட் அடியர் டு, நீ அதை தான் ஃபாலோ பண்ணும். அப்படியெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியுமா? அப்போ சிவசங்கர் பாபா இன்றைக்கி ஊஞ்சல் உட்காந்து அட்டடிக்கிறாருன்னா ஐ ஹவ் அண்டர்கான் ட்ரெமெண்டஸ் சாக்ரிஃபைஸ். என்னை பற்றி விஸ்வாமித்திரர் சொல்கிற, அப்பனே உனக்கு வந்துட்டுறது போல் கஷ்டங்கள்லாம் வந்திருந்தா மற்றவங்கெல்லாம் சாம்பலாக இருப்பாங்க, மண்ணோடு மண்ணாக போயிருப்பாங்க. அப்பனே உனக்கு வந்துற்றது போல சோதனை வந்திருக்குமாயின் புல்லோடு புல்லாய் போயிருப்பார் பின் ஏனையோர். உன் பக்கலில் அவன் இருத்தலை உணராயோ? மெய்யான மொழியோதிய கோசிகா. அப்போது மற்றவங்கெல்லாம் உனக்கு வந்த மாதிரி டெஸ்ட்லாம் கொடுத்துருந்தாக்கா சாம்பலாக இருப்பானுங்க. நீ இவ்வளவு தாக்கு பிடிச்சுன்னுட்டு ஓட்டிக்கின்னு இருக்கேன்னா அது காரணம் உன் பக்கலில் அவன் இருத்தலை நீ உணர்வாயோன். கடவுளே உன் பக்கத்தில் இருக்கான். குடி செயலின் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். யாராவது உருப்பண்ணணும்னு நினச்சா கடவுள் வேஷ்டியை மடிச்சு கட்டணும், பக்கத்தில் நிற்பானா, உனக்கு எதாவது வேணுமாப்பா அப்படின்னு. அது ஒரு அனுபவம். நீ அந்தளவு சரண்டர் ஆனால் தான் அந்த அனுபவம் உனக்கு கடவுள் கொடுப்பாரு. சும்மா ஒன்றும் கொடுத்துட மாட்டார். இஃப் யூ ஆர் ரியலி சரண்டர், காட் will make you undergo your vasanas, your pending karmas, but at the same time he will be there. அந்த நேரத்தில் நின்று எப்படியாவது ஒரு வகையில் இந்த அமிதாப் பச்சன் தீவார் சினிமாவில் 786 பேட்ச் வச்சுன்னு இருப்பார்ல, அந்த மாதிரி என்னுடைய பேட்சஸ் கடவுள் தான்.
உனக்கு கடவுள் கஷ்டத்தையும் கொடுப்பாரு, அதுலேருந்து உன்னை வெளியும் கொண்டு வர்றார். விதவிதமான அனுபவங்கள் வரும். அந்த அனுபவங்கள் இல்லாமல் நீ ஞானி ஆக மாட்டேன். யாராக இருந்தாலும் அவ்வளோதான். அனுபவங்கள் தான் ஒருத்தனை படம் போட்டு ஞானியாகும். அதனால் எனக்கு வாழ்நாள் பூரா கடவுள் கஷ்டத்தை தான் கொடுத்துருந்தான். நான் தான் சொன்னேன், சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன், சோத்துக்கே கஷ்டம். அதுக்கப்புறம் போய் ஹாஸ்டலில் படித்தேன், ஸ்காலர்ஷிப்பில் வந்தேன், ஒரு கெமிஸ்ட்ரி முடித்தேன், 10 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸுக்கு வந்தேன், நானே வேலை தேடிக்கினேன். டோராக ஏறி 3வது டோர் வர்றபோது வேலை கிடச்சிது. எனக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் 250 ரூபா. அதே கம்பெனியில் 10 வருஷத்தில் 6000 ரூபா மாதத்துக்கு போனேன். 1978 6000 ரூபா எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பஸ்ஸு, லாரி, வேனு, காரு, அது இது எல்லாம் பண்ணி சக்ஸஸாக இருந்தோம். ஸோ எல்லா விதமான அனுபவங்களையும் பார்த்தோம். நாம் ஒன்றும் விளையாட்டு கிடையாது. எத்தனை விதமான அனுபவங்களை நாம் அனுபவித்து தான் இன்றைக்கி ஞானியாக உட்காந்துருக்கோம். ஆனால் எதுவும் என்னை பாதிப்பதில்லை. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் மான பெரிது. யார் தன்னுடைய இதில் ஸ்டெடியாக இருக்கானோ மலையை விட உயர்ந்தவன் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஹவ் அண்டர்கான் ட்ரெமெண்டஸ் எக்ஸ்போசஸ் அண்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ். ரெண்டையும் அப்படியே பார்த்துக்கிட்டு நான் பாட்டிக்கு ஒரு கல் மாதிரி உக்காந்துன்னு இருக்கேன். உனக்கு புரியாது எந்த அளவுக்கு கடவுள் உன்னை எவ்வளோ மேலே. இந்த உலகத்தில் 500 கோடி ஜனங்குது. 500 கோடி ஜனங்களில் உன்னை இந்த அளவுக்கு ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் கடவுள் பண்ணணுன்னா மற்றவங்களோட நீ எந்த வகையில் உயர்ந்தவன்னு யூ ஹேவ் டு ப்ரூவ். இட்ஸ் எ காம்படிஷன் பிட்வீன் 500 சோல்ஸ். கடவுளுக்கு எல்லோரும் பிள்ளைங்க தான். அந்த 500 கோடியில் நம்ம பெரிய நிலைக்கு போகணுன்னாக்கா எவ்வளோ பரீட்சைகளை நம்ம பாஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஐ டிட் தட். எவ்வளோ பரீட்சைகள், எத்தனை விதமான பரீட்சைகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம மேலே வந்திருக்கோம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பாபா ஆகிறது இல்லை ஒரு பரமாச்சாரியார் ஆகிறது, ஃப்ராடு சாமியார் ஆகிடலாம். ஒரு ஜென்யூன் சாமியார் ஆகிறதுன்றது போட்டு பூஞ்சி எடுத்துருவான். ஒரு பொண்ணை எதுக்கு உருக்குறாங்க? அதில் மோதிரம் பண்ணி செயின் பண்ணி போட்டுக்கிறதுக்காக இல்லையா? சுடர் ஒளிரும் பொன் போல அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் ஒரு துணி எதுக்கு கசக்கிறாங்க? அதை இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இஸ்திரி போட்டு அதை நல்லா போட்டுக்கணுன்றதுக்காக தானே ட்ரெஸ் எல்லாம் தூக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் சோதனைகள்லாம் வரும். அதனுடைய போக்கில் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கினே வா. தெய்வம் நமக்கு துணை, ஒரு தீங்கு வர மாட்டாது. கடவுள் நமக்கு துணையாக இருக்கார், எந்த தீங்கும் வராது. இதெல்லாம் புக்கில் படித்தா வராது. ஒரு பிரகலாதன் இருக்கான், சொந்த அப்பகாரன், கடலில் போடுறான், மலையிலேருந்து உருட்டுறான், பாம்பு விஷத்தை கொடுக்குறான். அவன் அப்போ கூட ஓம் நமோ நாராயண சொன்னதுனால இன்றைக்கி பராசர, நாரத, புண்டரீக, பிரகலாத 4 பக்தர்கள் விஷ்ணுக்கு. பராசர, நாரத, புண்டரீக, பிரகலாத இடம் பிடிச்சிட்டாங்க இல்லையா? அப்பர் சுவாமி சுண்ணாம்பு காலம் வெளில கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவருக்கும் இல்லாத கொடுமைகள் எல்லாம் பண்ணுறாங்க. அப்பயும் அவர் என்ன சொல்கிறாரு? நற்றுணையாவது நமச்சிவாயமே, நற்றுணையாவது நமச்சிவாயமே. அவ்வளோதான். ஒரு மாணிக்க வாசகர் ஜெயிலில் போட்டு அடிக்கிறாங்க. எங்கடா குதிரை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு நிறைய கொண்டாந்து விட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அதையும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் வான் கலந்த மாணிக்க வாசகர்னு சொல்லி அவரை பாடுறதுக்கு ஒரு வள்ளலார் கூட ரெடி பண்ணிடுறாரு. சிவபெருமானே நேரில் இவன் இனிமேல் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டான் மந்திரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் பாடிய திருவாசகத்தை ஸ்டெனோகிராஃபர் மாதிரி சிவனை எடுத்து சிதம்பரம் பஞ்சாட்சர படிக்கட்டில் வச்சு திருவாத ஊரன் ஓத திருச்சிற்றம்பலமுடையான்னு எழுதியது ஒப்பம்னு கைது போட்டு சிவனே வச்சுட்டு போயிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் இஃப் யூ வாண்ட் டு கெட் glorified by God, you have to undergo. இல்லைன்னா how can God evaluate you? அப்ரைசல்னா என்ன? நீ எந்த அளவுக்கு எடுக்காருன்னு பார்க்குறது தானே அப்ரைசல். ஸோ காட்ஸ் அப்ரைசல் will always be there if you want to reach God. இந்த உலகத்தில் சாதாரணமாக இருந்து 8 ஜென்மம் எடுத்து சாணி போட்டு சாப்பிட்டு செத்து போகிறதுனா போ. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைகளை நீ அடையணும்னா விளையாட்டு கிடையாது. அப்போ சிவசங்கர் பாபா அவ்வளோ கஷ்டப்பட்டார். அதனால் என்ன போச்சு, இன்றைக்கி இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சாமியார்களை பார்க்குறீங்க, எவ்வளோ மடாதிபதிகளை பார்க்குறீங்க, அவங்க யாருமே எனக்கு ஈக்குவல் கிடையாது. அதில் வரும், இந்த உலகத்தில் உள்ள எந்த பதவியும் உன் தவத்திற்கும் தகுதிக்கும் ஏற்றது அல்ல. அப்பனே உனக்கு வந்துற்றது போல் சோதனைகள் வந்திருந்தால் பின் ஏனையோர் மண்ணோடு மண்ணாகி போயிருப்பார்கள். உன் பக்கலில் அவன் இருத்தலை உணராயோ? மெய்யான மொழியோதிய கோசிகா, உத்தமன் தன் நலம் சற்றும் பேணான் இவன். உண்மைதான்பா, அவசியம் சொல்கிறாரு. இவன் ரொம்ப நல்லவன், உத்தமன்.
தன்னலம் சற்றும் பேணான். இவருடைய கம்ஃபர்ட்ஸு வசதிகளை பற்றிலாம் யோசனையே பண்ண மாட்டார். திரிகால ஞானியான உனக்கு, அதுக்கு பார்த்து ஒரு வரி இருக்கு, தன் வாழ்வு தன்னில் சீரழியும் மாந்தர் தம்மை சீர்படுத்த வந்துற்ற பிறப்பு என இவன் உணர, கலியுகத்தில் மூளை கெட்டு இருக்கிற ஜனங்களெல்லாம் திருத்தறதுக்காக இவர் ஒரு பிறவி எடுத்து வந்திருக்காரு. வருமோ இப்பலன் எல்லாம் வாழ்வினிலே இவனுக்கு. கேட்குறாரு, இவர் எல்லார் கர்மாவையும் வாங்கிக்குவான்னு சொல்கிறீங்க, அப்போது இவர் அவங்க கர்மாலாம் வாங்கினா இவரே கஷ்டப்படுவார். அப்போ இவர் எப்படி இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய முடியும்? வருமோ இப்பலனெல்லாம் வாழ்வினில் இவனுக்கு, இவன் தான் மேனி சுகமின்றி திரிவனும், மேனி சுகமின்றி திரிவனாயி அருள் பரிபாலித்தல் எஞ்சனும். எல்லார் கர்மாவையும் இவர் வாங்கிக்குவாருன்றீங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்கிறீங்க. அப்போ எல்லார் கர்மாவும் இவரை பாதிச்சதுன்னா இவருக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுமே. இவர் எப்படி இந்த ரோலை ப்ளே பண்ண முடியும்? இஸ் போர்ட்ஃபோலியோ how he can perform. எப்பணியும் அர்ப்பணம் என அவனுக்கே விட்டிடுவான். அதுக்கு அவர் பதில் சொல்றார், அடுத்த ரிஷி, எப்பணியும் அர்ப்பணம் என அவனுக்கே விட்டிடுவான் இவன், இவன் மேனி கல்பம் கல்பம். இவர் எது செஞ்சாலையும் கடவுளுக்காக செய்கிறாரு, தனக்காக எதுவும் சுயநலமாக செய்ய மாட்டார். அந்த மாதிரி கடவுளுக்கு அர்ப்பணித்து இவர் எல்லாத்தையும் செய்கிறதுனால இவருடைய உடம்பு எதனாலும் பாதிக்கப்படாது. எப்பணியும் அர்ப்பணம் என அவனுக்கே விட்டுடுவான் இவன், இவன் மேனி கல்பம் கல்பம், எதனாலும் அழியாது. பொன்னாகும் இவன் மேனி. இவருடைய உடம்பு உள்ளுக்குள்ளே ஒரு கோல்டன் பாடி இருக்கு. வெளியே இருக்கிறது ஃப்ளஷ் அண்ட் பிளட், ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கோல்டன் பாடி இருக்கு. பொன்னாகும் இவன் மேனி. பொன்னென கோசிகன் உரைத்த மொழிக்கு விளக்கம் உரைக்க வந்திட்டேன் யான் சொல்றாரு. கௌசிகன்னா யாரு? விஸ்வாமித்திரர். இவன் உடம்பு உள்ளுக்குள்ளே ஒரு கோல்டன் லேயர் இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் வர்றார், இன்னொரு ரிஷி வர்றார், காகபுஞ்சன். அவர் வந்து சொல்றாரு, நீங்கள் சொன்னீங்களே இவன் உடம்பு பொன்னாகும்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நன்றி, இவன் பொன்னென மின்னும் மேனி தன்னை பொருந்தி வாழ்வான். இவர் பொன் போல உள்ள இருக்கிற ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இருப்பாரு. வான்பொறி இல்லாத வானத்தே நடந்தே. இவருக்கு ஏரோப்ளேனே தேவையில்லை, இவர் ஆகாசத்தில் போய் நடப்பாரு. வான்பொறி இல்லாது வானத்தே நடந்து கந்த தேவ மாதர்களை பார்த்து முறையாய் வேதம் தன்னை ஓதி, அங்க போய் வேதம்லாம் சொல்லி அவங்ககிட்டலாம் பேசிட்டு, கந்தர்வர்கள் கந்தர்வ தேவ மாதர் தம்மை தானும் விழியார காணும் பாகியம் தன்னை பெறுவார். தேவர்கள்லாம் கண்ணால பார்க்குற ஒரு பவர் இருக்கு. தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட. இவர் யாரை தொட்டா போறோம்? தானும் ஸ்பரிசம் தொடுதல், தன்னால் பட்டிட. நீ என் கையெல்லாம் பிடிக்க வச்சுக்கூடாது, நானா உன்னை தொடணும். தொட்டா முன்னை வினையும் மறையும், பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாட்டுனி. இவர் யாரை தொடராரோ அவங்களுடைய கர்மாக்கள் மன்னிக்கப்படுகின்றன. இயேசுநாதர் பைபிளில் சொல்வார், instead of saying I am curing you, it's so easy for the Son of God to tell you that I am forgiving your sins. உன் பாவங்களை நான் மன்னித்தேன் என்று சொல்லுகிற அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு தரப்பட்டிருக்கிறதுன்னு பைபிளில் வரும். ஸோ ஃபர்கிவிங் சின்ஸ் எல்லாருக்கும் இந்த பவர் கொடுக்க மாட்டார் கடவுள். எண்ணிய எண்ணம் தானும் எண்ணியது போல் தான் நடக்க. இவர் என்ன நினைக்கிறாரோ அது எதிராளிக்கு நடக்கணுன்றதுனால அவன் வினையை இவன் தானும் ஏந்துவான் கண்டாய். அவன் கர்மாவை இவர் வாங்கிக்குவார். இப்போ உனக்கு 10,000 ரூபாய் கடங்குது, அந்த கடனை யாரோ 10,000 ரூபாய் கொடுத்தா தான் கழிக்க முடியும். இப்போ உன் கர்மாவை நான் வாங்கிக்கிறேன், இவன் தானும் அவன் வினையை ஏந்துவான் கண்டாய். அவங்க கர்மாவெல்லாம் இவர் வாங்கிக்கிறாரு. இவன் தன் உயிர்நிலையை உணர்வோர் யார்? யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கைலாயத்தில் முன்னை பிறவி தன்னில் தானும் இருந்து சிவனடியார் தனமுக்கு தொண்டும் செய்தவன் அன்றோ. கைலாசத்திலே இருந்தவர் தான் இவர். அங்கே இருக்கிற சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்து கொண்டு இருந்தவர். அந்த புத்தி இந்த உடம்புல வந்தாலையும் இவரை விட்டு போக மாட்டேன்னுது. உன்னிடத்தில் அப்பா ஒப்பாரும் மிக்காரும் ஒக்கவே இல்லை. ஒப்பாரும் மிக்காரும்னா உனக்கு யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. ஒப்பாரும் மிக்காரும் உனக்கு பேதங்கள் கிடையாது. யாரே நீ பெரிய ஆளு சின்னாலாம் நினைக்க மாட்டேன். உன் அகம் காற்றினும் கடிது ஓடி காதனுடைய தாட்ஸ், உன்னுடைய எண்ணங்கள் காற்றை விட வாயு வேகம் மனோவேகம் அதை விட ஸ்பீடா போய் காத தூரம் கடந்து நிற்கும் மனிதர் தம்மையும் மாற்றி, எங்கேயோ அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியாவில் இருந்தால் கூட சரி, அவங்கள இங்கிருந்தே உன்னுடைய எண்ணத்தினால உன்னால் ஆட்டி படைக்க முடியும். தானும் ஸ்திரமாக்கி செய்யும்.
ஐயா, நின்னை அயன் படைத்த காலம் அதுவே. அதுக்காக தான் கடவுள் அயன பிரம்மன் உன்னை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். சித்தி பல நீ பெறுவாய். சித்தி என்ன? அக்கல்ட் பவர்ஸ். சித்தி பல நீ பெறுவாய். பெறுவாய் என்ன அர்த்தம்? தானே கிடைக்கும், நீ எதையும் தேடி அலைய மாட்ட. பெறுவாய் என்றால் ஆச்சாரியார் யாரும் இல்லை என்று அர்த்தம். குரு யாரும் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, தானே கிடைக்கும். உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் மகனே வானுலகத்துள்ள தேவர்களிடத்திலிருந்து தான் நேரடியாக கிடைக்குமே தவிர ஆச்சாரியார் பீடத்திலிருந்து ஒரு மனுஷன் உனக்கு சொல்லித்தரப் போவதில்லை. யாரும் உனக்கு கத்தர மாட்டாங்க, எல்லாம் கையிலிருந்து நேரடியாக உனக்கு கிடைக்குது. உன்னிடத்தில் கடவுள் எப்படி குடிகொண்டிருக்கிறார் என்றால் அன்பின் வடிவில் குடிகொண்டிருக்கிறார். God is living in the form of love inside your system. அன்பு என்பது உன் உள்ளம் பூராவும் இருக்கும். பெண்டு பிள்ளை உடன்பிறப்பு இவர்களிடம் சச்சரவு செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் கூட அவங்க குடும்பத்தில் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அடிச்சுன்னு செத்தா கூட உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்க திருந்திடுவாங்க. அந்த குடும்பத்தில் அந்த சண்டை சச்சரவெல்லாம் கம்மியாகும். இப்படி அவன் விடுவதற்கு காரணம் கற்ற வித்தை அல்ல, ஞான வழி பெற்ற வித்தை. நீ யூ ஆர் நாட் டூயிங் எனி ஹிப்னட்டிசம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. உனக்கு ஞானத்தில் இந்த அருள் கிடைச்சிருக்கு, அதனால யுவர் வெரி பிரசன்ஸ் மேக்ஸ் ஆல் தி டிஃபரன்சஸ். மானிட உடல் கொண்டு மனுஷனை போல் இருக்கக்கூடிய இவன் though you are appearing like human in a human body, அஞ்ஞானி தன்னிடத்து தானும் புகுந்து அவர் தம் குரல் தன்னை மாற்றி பேதம் அறுத்து தன் பேதம் தன்னை புகுத்தி பேதமை நீக்க வல்லான். இவனல்லால் இக்கலியில் யாருளரோ? இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இந்த கலியுகத்தில் வேறு யாருமே கிடையாது. இவரால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. இவ்வாறு திரிகால ஞானி, பாஸ்ட் பர்சன் ஃபியூச்சர்லாம் உனக்கு தெரியும். இந்த பூமியில் இருக்கிற எந்த பதவியும், இந்தியன் பிரைம் மினிஸ்டர், அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், எந்த பதவியும் உன்னுடைய தவத்திற்கும் தகுதிக்கும் ஏற்றது அல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். So you have directly come from the skies from சர்வேஸ்வரா. உங்கள்கிட்ட ஞான சக்தின்றது என்ன? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. ஞான சக்தி நீ முருகன் கூட சொல்லலாம், அது உங்கள்கிட்ட குடியிருக்கு. ஆசிரமம் போல் வேஷமோ அதனால நீ இந்த காவி கட்டுறது, கையில் வாத்து ஓட்டுற குச்சி வச்சுக்கிறது, தாடி வைக்கிறது இதெல்லாம் பண்ண வேணாம். உனக்கு ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நீ சொன்னால் 9 கிரகம் கூட உன் ஆர்டருக்கு, உன் கமாண்டுக்கு கட்டுப்படும். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். தொட்டா போகிறோம் வியாதிகள் அதெல்லாம் க்யூர் பண்ணிட முடியும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித் தரமாட்டான். எல்லாமே மேலே இருந்தால் வருது. இந்த பூமியில் யாரும் வாத்தியாராக இருந்தும் உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. உன்னை குரு என மக்கள் கூறுவார். People may mistake you for a guru, but you are not a guru. You are God, you are God, you are God அப்படின்னு 3 தடவை சொல்லி முடிச்சிடுவார் அவர். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் பாய் எவ்வளோ பூஜை எவ்வளோ தவம் பண்ணி இருந்தால் குருவே கிடையாது உனக்கு, எல்லாமே ஆகாசிலேருந்து வருது, நீ எங்கே இருந்தாலையும் ஆகாசில் போவே, எல்லாரையும் பார்ப்ப, வேதத்தெல்லாம் ஓதிடுவேன், நீ தொட்டா போகிறோம், எந்த கர்மாவும் உன்னை பிடிக்காது, இதெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? எல்லாம் சொல்லிட்டு உன்னை குரு குருன்னு சொல்லுவாங்க. நீ குருவெல்லாம் கிடையாது, நீ கடவுள் 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 அப்படின்னு 3 தடவை சொல்லி முடிச்சுடுவார் அவர். இதெல்லாம் எவ்வளோ பெரிய நிலைகள். இதெல்லாம் சாதாரணமாக மக்களுக்கு புரியுமா? நீயே சொல். இவங்க யாரும் இந்த தாடி, காவி, கோமணம், கையில் குச்சியெல்லாம் வச்சுன்னுக்கிற சாமியாருங்களை பார்த்தாக்கா மிரண்டு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேர் நத்திங். ஐ ரியலி டெல் யூ, தேர் நத்திங். இது ஒரு தெய்வ வடிவம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ ராமர் இருந்தபோது விஸ்வாமித்திரர், அகஸ்தியர், வசிஷ்டர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. 7 ரிஷிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யார்? ரிஷிகள். ராமர் யார்? சாஷாத் பகவான் இல்லையா? சங்கர நாராயண ஆத்மையேவ. ராமா அப்படின்னா என்ன? நமச்சிவாய நாராயணாய ரெண்டும் சேர்ந்தா ராமா, அவ்வளோதானே. ஓ கோடிசாமிக்கிட்ட நான், அலெக்சித்தர்னு ஒரு ரொம்ப பெரிய ஆள், 2 பேரும் உட்காந்து இருக்கோம்.
இப்போ அலெக்ஸ் சித்தர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படிங்கிறார். யார் கோடிசாமி கேட்குறாரு, எனக்கு என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகள். யார் அவங்கெல்லாம் சித்தர்கள் ரிஷிகள், எப்படி அகஸ்தியர் விஸ்வாமித்திரர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகள். தாத்தா மகாவிஷ்ணு என்ன காட்டுறார், தாத்தா மகாவிஷ்ணு, இவருக்கு நீங்கள்லாம் சப்போர்ட். இவர் தான் மகாவிஷ்ணு, இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள்லாம் உலகத்தில் வந்திருக்கீங்கன்னு கோடிசாமி சொன்னார். அவர் ஏன் போய் சொல்ல போகிறார் இல்லையா? சொன்னது யாருக்கு? அலெக்ஸ் சித்தர். ரொம்ப பெரிய ஆள், அவர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த மாதிரி அவரே சக்தி வடிவான முருகன் தான். அவரு சொல்கிறார், நீங்கள்லாம் தாத்தாக்கு சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னார். ஸோ அந்த நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி நம்ம இவ்வளோ சோதனைகளையும் கடந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இப்படி நிமிர்ந்து பார்க்குற மாதிரியான உயரங்களை தொட இருக்கிறோம். அப்போது பெரிய அளவுக்கு இந்த வேர்ல்டு வில் கம் டு அஸ். பட் ஐ எம் லீஸ்ட் பாதர். ஐ எம் ஹாப்பி வித் ஆல் திஸ் பீப்புள் ஹூ ட்ரஸ்டட் மீ. இல்லை இவங்க என்ன பெரிய பாகவதம் பகவத்கீதை தெரியணுன்னு என்கிட்ட வந்திருக்காங்க. ஜஸ்ட் பியூர் லவ், தட்ஸ் ஆல். ஸோ தி டைம் வில் ப்ரூவ் டு யூ. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிற சப்ஜெக்டு எல்லாம் நிஜமாக நீங்கள் எல்லாம் நடக்க காண்பீர்கள், பெரிய அளவுக்கு நடக்க காண்பீர்கள். Then remember all these discussions which I have repeatedly told you all the time. Just wait and see. குருவல்ல இறையல்லவோ என் குல தெய்வம் மாலல்லவோ, நீ குருவல்ல இறையல்லவோ என் குல தெய்வம் மாலல்லவோ, தருவல்லவனமல்லவோ தருவல்ல வனமல்லவோ, வரம் தரவல்ல பரனல்லவோ, நீ குருவல்ல இறையல்லவோ எம் குல தெய்வம் மாலல்லவோ, மகனல்ல மகானல்லவோ சிறுமணலல்ல மலையல்லவோ. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.